நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜ். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் போராட்டக் குழுவினர் முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் அருகே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 3 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கூறி கிராம மக்கள் 10வது நாளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நெடுவாசலில் போராட்டக் குழுவுடன் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் போராட்டக் குழுவினர் நாளை முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். பிரதமர் உடனான சந்திப்பின் போது நெடுவாசல் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி பேசுவார் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நெடுவாசலில் போராட்டக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் விஜயபாஸ்கருடன் நமது செய்தியாளர் அருண் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நெடுவாசல் பகுதியில் கிராம மக்களை சந்தித்ததோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அவரிடம் சில தகவலை பெற இருக்கிறோம். சார் வணக்கம் சார். இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடத்தினீங்க? மக்கள் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை வச்சு? அதாவது எங்களுடைய மாவட்டம், நான் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் பொதுமக்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் மாவட்ட அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாமே வந்து பொதுமக்களை சந்தித்தோம். அவர்களை பொறுத்தவரையில் மாநில அரசு நிச்சயமாக எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மீத்தேன் திட்டத்தை எதிர்த்ததோ, கேஸ் பைப்லைன் விவசாய நிலங்களின் மீது பதிக்கப்பட்ட அந்த திட்டத்தை எல்லாம் எதிர்த்த நம்முடைய மாநிலம் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், உற்றத்துணையாக இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரதிநிதிகள் முதலமைச்சர் சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். முதலமைச்சர் தங்களுடைய உணர்வுகளை தெரிவிப்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேவையான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு பாரத பிரதமரிடத்தில் தெரிவிப்பார்கள். 27ஆம் தேதி தமிழக முதல்வர் பிரதமர் சந்திருக்காரு. இதை பற்றி சொல்றது உறுதியாக சொல்லுவார். உறுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்துடைய இந்த பிரச்சனை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு நிச்சயமாக பேசுவார். ஹைட்ரோ கார்பன்கள் என்றால் என்ன என்று இனி பார்ப்போம். ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை ஆக்சிஜனின் உதவியோடு எரிந்து ஏராளமான சக்தியை உமிழும் எரிபொருட்களாகும். ஹைட்ரோ கார்பன்களை எரிக்கும் போது வெளியாகும் வெப்பத்தை பயன்படுத்தியே எந்திரங்கள், மின் நிலையங்களை இயங்குகிறது. பெட்ரோலியம், நிலக்கரி, எரிவாயு, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு போன்றவற்றை மொத்தமாக ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கிறோம். ஹைட்ரோ கார்பன்கள் எடுக்கப்படவுள்ள மாநிலங்கள் பற்றி பார்ப்போம். தமிழகம், புதுச்சேரியில் தலா ஒரு இடத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட உள்ளது. அசாமில் 11 இடங்களிலும், ஆந்திராவில் 4 இடங்களிலும் எடுக்கப்பட உள்ளன. ராஜஸ்தானில் 2 இடங்களிலும், மகாராஷ்டிராவிலும் 2 இடத்திலும், குஜராத்தில் 5 இடத்திலும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட உள்ளது. ஏன் விவசாயிகள், சூழலியலாளர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது பற்றி பார்ப்போம். விளைநிலம் பாழாகும், நிலத்தடி நீரும் நீர்நிலைகளும் அழிந்து போகும், உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகும், செடி கொடிகள், மரம் மட்டைகள் மறைந்து போகும், கால்நடைகள் பாதிப்புக்கு உள்ளாகும், பென்சீன், பெட்ரோலியம் போன்றவற்றை சுவாசிப்பதனால் அல்லது புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் சிறுநீரகங்கள், மூளை, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் பணிகள் முடிந்தும் அரசு அலுவலகங்கள் மற்றும் உள்விளையாட்டு அரங்கங்கள் திறக்கப்படாமல் உள்ளன. இவற்றை உடனே பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டத்தின் ஒரு தாலுகாவாக இருந்த திருப்பூர் கடந்த 2008ஆம் ஆண்டு தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. மாவட்டமாக உதயமான பிறகு மாவட்ட நிர்வாகத்தின் பல அலுவலகங்கள் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் பின்னர் படிப்படியாக அரசு நிலங்களில் சொந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு இயங்கத் தொடங்கின. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடந்த 2015ஆம் ஆண்டு பல்லடம் சாலையில் 102 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மாநகர காவல்துறை அலுவலகம் ஆகியவையும் கட்டப்பட்டு வருகிறது. அரசு நிதியில் கட்டப்படுற மக்களுக்கான திட்டங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட பில்டிங் மற்றும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அலுவலகம் பார்த்திங்கன்னா
தெற்கு தாலுகா அலுவலகமாக இருக்கட்டும் மற்றும் விளையாட்டு சம்மந்தப்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கட்டி நிதியை ஒதுக்கி கட்டி வீணாக வந்து வச்சுருக்காங்க. அதோட வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பல முறை வந்து சமூக சார்பாக வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். மாவட்ட நிர்வாகம் வந்து இது சம்மந்தமாக வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நிலையில் திருப்பூர் தெற்கு தாலுகா அலுவலகத்திற்காக செவந்தம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட கட்டிடம் 4 மாதங்களுக்கு முன்னதாகவே முடிவுற்ற போதிலும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டியே கிடக்கின்றன. இதன் காரணமாக கட்டிடத்தின் பல பகுதிகள் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டும் வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். திருப்பூர் சிக்கனா கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டியே கிடக்குது. பூட்டி கிடக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. மாணவர்கள் விளையாடுறதுக்காக ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வெற்றி பெறணும், நிறைய பதக்கங்கள் வாங்கணும்னு ஆர்வமாக இருக்க மாணவர்களுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக இதை திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. இதேபோன்று திருப்பூர் மாவட்ட வனத்துறைக்காக கட்டப்பட்ட வனவியல் பாதுகாப்பு மையமும் பணிகள் முடிக்கப்பட்டு தொடங்கப்படாமல் பூட்டி கிடக்கிறது. மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரியில் மக்களின் 1,25,00,000 ரூபாய் பங்களிப்புடன் 4,40,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கமும் பணிகள் நிறைவுற்று திறக்கப்படாமலேயே உள்ளது. விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இதனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நம்ம மாவட்டத்திலேருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இண்டோர் ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க, உள் விளையாட்டு அரங்கம் கட்டியிருக்காங்க. மற்ற பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்டோட உள் விளையாட்டு அரங்கம் இல்லை, கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக கட்டப்பட்ட தாலுகா அலுவலகங்கள், விளையாட்டு வீரர்களுக்கான உள் விளையாட்டரங்கம் ஆகியவற்றை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென்பதே திருப்பூர் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. கதிர்வேல், நியூஸ் 7 தமிழ், திருப்பூர். அரூர் அடுத்த கோபாலபுரம் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு பாரம் ஏற்றி வரும் லாரி ஓட்டுநர்கள் வாடகையை உயர்த்தி தர கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரவை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த கோபாலபுரம் சர்க்கரை ஆலைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து கரும்புகள் ஏற்றி வரும் லாரிகளுக்கு கிலோமீட்டருக்கு 92 ரூபாய் என வாடகையை ஆலை நிர்வாகம் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக டீசல் விலை குறைந்ததை அடுத்து லாரிகளுக்கான வாடகையை ஆலை நிர்வாகம் குறைத்து தந்துள்ளது. ஆனால் டீசல் விலை உயர்ந்த பின்னர் வாடகையை உயர்த்தி கொடுக்க ஆலை நிர்வாகம் முன்வராததை கண்டித்து இன்று காலை முதல் அனைத்து லாரி ஓட்டுநர்களும் வண்டியை ஆலைக்குள் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கரும்பு அரவை பணிகள் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலை நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரிகள் ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் திங்கட்கிழமைக்குள் ஆலை நிர்வாகம் ஆலோசித்து வாடகையை உயர்த்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். 6-7 டைம் பெட்டிஷன் கொடுத்தோம். இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கவில்லைங்க. எடுக்காத சூழ்நிலையில் இன்றைக்கி நாங்கள் முடிவு பண்ணி அனைத்து ஓனர்களும் டிரைவர்களும் முடிவு பண்ணி இன்றைக்கி வண்டியை இறக்க மாட்டேனாங்க, கரும்பு இறக்க முடியாது இன்ட்டு நிப்பாட்டி இருக்குதுங்க. இன்றைக்கி கூப்பிட்டு எங்கிட்ட பேசி திங்கக்கிழமைக்குள்ளே நான் உங்களுக்கு வாடகை சேர்த்து கொடுக்குறேங்க இன்னும் சொல்லியிருக்கிறாங்க. வாடகை குறைச்சி கூட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பொறுப்பேற்றதுனால நாங்கள் தற்சமயத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறோம். இதே வாடகை கூட்டி கொடுக்கல அப்படின்னா திங்கக்கிழமை மாலைக்குள்ளே கூட்டி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் மறுபடியும் வண்டி வாகனத்தில் கரும்பு ஏற்றாத போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். 100 நாள் வேலை திட்டப் பணிகள் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து ஆரணியை அடுத்த திருமணி ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த திருமணி ஊராட்சியில் உள்ள கிராம மக்களுக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு திடீரென பணிகள் வழங்குவதும் திடீரென பணிகளை நிறுத்துவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் 3 மாத காலம் பணிகள் நிறுத்தப்பட்டு தற்போதுதான் பணி வழங்கிய 2 நாட்களில் மீண்டும் பணிகள் நிறுத்தியதாலும் கூலி தாமதமாகவும் குறைவாகவும் வழங்கப்பட்டதாலும் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் காரணமாக ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பெரணமநல்லூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் சமரசம் பேசி உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலை அவர்கள் கைவிட்டனர்.
ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்காமல் அம்மா திட்ட மருத்துவ முகாமுக்கு நோயாளிகளை அனுப்பி அலைக்கழிப்பதை கண்டித்து பொதுமக்கள் மருத்துவமனையின் முன்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு ஓமலூர், காடையம்பட்டி தாலுகாக்களில் இருந்து ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். 200க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகளை ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட மருத்துவ முகாமிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நோயாளிகள் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து நோயாளிகளுக்கு மீண்டும் மருத்துவமனையிலேயே மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தனர். சக்கரை வேறு இருக்குது. அந்த சக்கரை மாத்திரை வாங்குறதுக்கு வந்து லைனில் நிறுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக ஓபி சீட்டு போய் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் வாங்குங்க அப்படின்றாங்க. டாக்டர்கள், செவிலியர்கள் யாரும் இல்லை. ஓபி சீட்டு கொடுக்கும் இடத்தை ரூமை லாக் செய்துவிட்டு அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அருகாமையில் உள்ள ஒரு பள்ளியில் நடத்தப்படுவதாகவும் இங்கு இன்று நாங்கள் பார்க்க மாட்டோம், இது முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அரசு மருத்துவமனையும் மூடப்பட்டது, அம்மா திட்டத்தில் போய் நீ சிகிச்சை பெறுங்கள் என்று எல்லா புற நோயாளிகள் அனைவரையும் வெளியேற்றினர். கொடைக்கானல் ஜிம்கானா நீர்பிடிப்பு பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான ஆழ்துளை கிணறுகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் குழாய்கள் தீ விபத்தில் எரிந்து நாசமடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த ஆண்டு பருவமழை போதிய அளவில் பெய்யாததால் தற்போது குடிநீருக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜிம்கானா நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் அதே பகுதியில் பயங்கரமாக தீ விபத்து நேரிட்டதில் சுமார் 5 ஏக்கர் அளவில் காய்ந்து இருந்த புற்கள் எரிந்தது. மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஆழ்துளை கிணறுகளில் பொருத்தப்பட்டு இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் குழாய்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தொடர்ந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர், நகராட்சி அலுவலர்கள் கடுமையாக போராடி தீயினை அணைத்தனர். மயிலாடுதுறையில் சொத்து தகராறில் மனைவியை கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட வளர்ப்பு மகனை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் உள்ள கொத்தத்தெருவைச் சேர்ந்த தீனதயாளன் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் இவரது மனைவி மீனாட்சிக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் கடந்த 30 வருடங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி மீனாட்சி நேற்று தனது கணவர் வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் தீனதயாளன் தனது வளர்ப்பு மகன் செந்திலுடன் சேர்ந்து மீனாட்சியை வெட்டி கொலை செய்ததாக தெரிகிறது. தகவலறிந்த மயிலாடுதுறை போலீசார் தீனதயாளனை கைது செய்தனர். மீனாட்சியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட வளர்ப்பு மகன் செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வறட்சி நிவாரணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் நடைபெறக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வனவாசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், தமிழகம் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நடப்பு ஆண்டில் பருவமழை முற்றிலும் பெய்யாத காரணத்தால் கடந்த 140 ஆண்டுகளுக்கு பின் மிகப்பெரிய வறட்சியை தமிழகம் சந்தித்துள்ளதாகவும் கூறினார். வறட்சி நிவாரண நிதியில் நீர்நிலைகளை தூர்வார தமிழக அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த நிதி முறைகேடு இல்லாமல் செலவு செய்யப்பட வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தினார். இந்த ஆண்டு வறட்சி நிவாரண பணிகளை மேற்கொள்ளுகிற பொழுது ஏரி, குளங்கள், குட்டைகள், நீர்பிடிப்பு பகுதிகளை எல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்துவதற்கென தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்கியிருக்கிறது. அவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி முழுமையாக அந்த பணிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் முறைகேடு இல்லாமல் செலவு செய்வதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அருப்புக்கோட்டை அருகே டெக்ஸ்டைல் மில் அதிபர் வீட்டில் 4,75,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கல்குறிச்சி பகுதியில் வசித்து வரும் டெக்ஸ்டைல் மில் அதிபர் பாலகிருஷ்ணன் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்று இரவு குடும்பத்துடன் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுள்ளார். தொடர்ந்து இன்று காலை 8 மணி அளவில் வீடு திரும்பிய போது வீட்டில் பீரோவை உடைத்து 4,75,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இக்கொள்ளை குறித்து அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு
ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மாசி மகா சிவராத்திரி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமி அம்பாள் தேரோட்டம் பக்தர்கள் சரண கோஷத்துடன் இன்று சிறப்பாக நடைபெற்றது. நான்கரத வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த தேரோட்ட வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான பாதுகாப்பு பணிகளில் டிஎஸ்பி முத்துராமலிங்கம் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் ஈடுபட்டனர். இன்று தேரோட்டம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமான காவலர்களை வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. எந்தவித அசம்பாதம் இல்லாமல் நல்ல முறையில் சிறந்த முறையில் இங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்து மாணவர்களின் பாதுகாப்பிற்காக பள்ளி வாகனங்களில் புதிதாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து சிபிஎஸ்இ சார்பில் கொண்டுவரப்பட்டுள்ள விதிமுறைகள் குறித்து கல்வியாளர் கிறிஸ் கஜேந்திரபாபுவுடன் நமது செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பள்ளி வாகனங்களில் விபத்துகளை தடுப்பதற்கும் கடத்தல் உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்காகவும் தடுப்பதற்காக குறிப்பாக சிபிஎஸ்இ தற்பொழுது புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளர் மற்றும் பள்ளி தாளாளராக இருக்கக்கூடிய திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். அதாவது இந்த புதிய திட்டங்களில் சிசிடிவி கண்டிப்பாக கொண்டு வரணும்னு இருக்குது. லேடி அட்டெண்டன்ட் ஒருத்தங்க பஸ்ஸில் இருக்கணும். அவங்க தான் குழந்தையை பத்திரமா இறக்கி விட்டு குழந்தை நகர்ந்துடுச்சான்னு பார்த்து தான் வண்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புது செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது சார்? இப்போ சிபிஎஸ்சியில் சொல்லியிருக்கக்கூடிய பெரும்பகுதி அந்த சிசிடிவி கேமரா என்பதையும் லேடி அட்டெண்டர்ன்ற அந்த ரெண்டு தவிர மற்றது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து விதிகளில் இருக்கக்கூடியது தான். சென்னையில் தாம்பரத்தின் அருகில் நடந்த ஒரு விபத்திற்கு அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து அது கொடுத்த வழிகாட்டிலின் பேரில் தமிழ்நாடு அரசு உருவாக்கிய விதிகளில் இது எல்லாமே இருக்குது. இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. இந்த சிசிடிவி கேமரான்றது மட்டும்தான் இதில் வந்து புதுசாக இருக்குது, வாகனத்துக்குள்ளே சிசிடிவி கேமரான்னு. ஆனால் இது வந்து விபத்துகளையும் மற்ற குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து தடுக்குமா, கிட்னாப்பிங்கை தடுக்குமா அப்படிலாம் சொன்னோம்னா நிச்சயமாக இது மட்டுமே தீர்வாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இது ஒரு டிட்டரண்ட்டாக வேணால் இருக்கலாமே தவிர இது வந்து ஒரு முழுமையான தீர்வாக இருக்க முடியாது. ஏன்னா கோத்தாரி கமிஷன் மிக ஆழமான விவாதத்திற்கு பிறகு அருகமை பள்ளின்னு 1968 சொன்னாங்க. 66 கோத்தாரி கமிஷனில் 68 கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டது. அந்த அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி என்பது மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு ஒன்று ஒரு பாதுகாப்பான கல்வியை கொடுக்க முடியும். உலகத்தில் அனைத்து பகுதிகளிலையும் அந்த நடைமுறை தான் இன்றைய தேதி வரை பின்பற்றப்படுகிறது. எனவே வீட்டிற்கு அருகில் பிள்ளை நடந்து போய் படிப்பதைப் போல குடியிருப்பு பகுதியிலேயே பள்ளிகள், அந்த பள்ளியில் இருக்கிற அந்த பள்ளியில் சேர்க்கப்படுற மாணவர்கள் அந்த குடியிருப்பில் இருக்கிற மாணவர்கள் என்கின்ற வகையில் அருகமை பள்ளி அமைப்பு தான் தீர்வாக இருக்குமே தவிர சிபிஎஸ்இ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் வந்து இந்த விதிகள் வந்து இந்த சிக்கல்களை தீர்க்க பயன்படாது. சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரண்ட் வண்டியில் இருக்கணும். அவங்க வந்து அந்த டிரைவருடைய அவர் வாகனம் ஓட்டுகின்ற அந்த ஸ்கில்லாக இருக்கட்டும், அவருடைய கான்டாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணணுன்ற ஒரு லைனும் வந்து இந்த முக்கியமாக இந்த ரூலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு சார்? அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விதிகளில் வந்து பெற்றோர்கள் உள்ளிட்ட ஒரு குழுக்கள் கண்காணிக்கணும், வாகனங்களுடைய பாதுகாப்பாக கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வாகனத்துக்கு உள்ளே இருந்து கண்காணிக்கணுன்றது இதில் வந்து புதுசாக நடைமுறை இருக்குது. பட் எந்த அளவுக்கு பெற்றோருக்கு அது சாத்தியம் என்பது தான் என் முடியும். அது சைக்கிளில் பெற்றோர்கள் அதுக்குன்னு ஒரு சுழற்சி முறையில் எடுத்துகிட்டு பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு தவறுகளை தவிர்ப்பதற்கு வேணால் உதவலாமே தவிர பட் நிரந்தரமான தீர்வாக அமைவதற்கு வாய்ப்பே கிடையாது. சாலை என்று வந்துவிட்டால், சாலையில் போக்குவரத்து என்று வந்துவிட்டால் விபத்தை நீங்கள் வந்து எவ்வளவுதான் ஜாகிரதையாக ஒரு ஓட்டுநர் வண்டியை ஓட்டினால் கூட அங்கே விபத்தை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. எனவே பாதுகாப்பு என்பது அருகமை பள்ளியில், அப்போ அருகமை பள்ளியாக இருந்ததுன்னா ஒரு கம்யூனிட்டி கண்ட்ரோல் இருக்கும், அது ஒட்டுமொத்த சமூகமே அதை கண்காணிக்க முடியும். எனவே இந்த விதிகள் என்பது இப்போ இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே ஒரு விதி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று.
அதாவது அவர் குறிப்பிட்டது போல அருகமை பள்ளி என்ற அந்த முறைப்படி படிக்கும்போது குழந்தைகள் நடந்து சென்று படிப்பதற்கும் அவர்கள் கற்கின்ற அந்த பள்ளியை சுற்றி இருக்கின்ற அந்த சமூகம் என்பது அவர்களை கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த தீர்வு என்பது நிரந்தரமான ஒரு தீர்வாக அமையும். இந்த திட்டங்கள் நிரந்தரமான தீர்வாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. கோவை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் வினாத்தாள் வாங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் செய்ததாக வந்த புகாரை அடுத்து அவரை பணிமாற்றம் செய்து தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் தொடக்க கல்வி அலுவலராக கடந்த சில ஆண்டுகளாக காந்திமதி பணியாற்றி வருகிறார். இவர் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வாங்குவதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. மேலும் ஆசிரியர் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாகவும் கூறி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தொடர்ந்து பல மாதங்களாக ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் காந்திமதியை திருப்பூர் மாவட்ட கல்வி அலுவலராக பணிமாற்றம் செய்து தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு பதிலாக பட்டணம் பகுதியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் சாந்தியை கோவை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். காந்திமதி இன்னும் 2 மாதங்களில் ஓய்வு பெற இருந்த நிலையில் தற்போது பணிமாற்றம் வழங்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குற்றவாளி என மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததற்கு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே கொட்டாரக்குடி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை துவக்கி வைத்த உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றவாளி என கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ளவர்களும் கொலை வழக்கிலும் கொலை முயற்சி வழக்கிலும் உள்ளதாக சாடினார். அம்மா அவர்கள் ஒரு கொலை குற்றவாளி என ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு என்னுடைய மிகுந்த கண்டனத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலினுக்கு அம்மா அவர்களை கொலை குற்றவாளி என்று சொல்வதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டாமா? ஒரு எறும்புக்கு கூட எங்கள் இதை புரட்சித்த அம்மா அவர்கள் கூறி விளைவித்தவர் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்தை அபகரிக்கவே இயக்கங்களை சிலர் ஆரம்பித்துள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சொத்தை பெறுவதற்கு தான் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறான்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. புரட்சித் தலைவி அம்மாவுடைய அவருடைய சம்பாதித்த அந்த சொத்தை பெறுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார் ஐயப்பாடு உருவாகும் நிலைமை வரும்பொழுது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிகளாக இவர்கள் ஆரம்பிப்பது என்பது மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறது. கரூரில் நடைபெற்று வரும் அகில இந்திய அளவிலான சதுரங்க போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 660 பேர் கலந்து கொண்டுள்ளனர். கரூர் மாவட்ட சதுரங்க கழகம் மற்றும் தனியார் அறிவியல் கல்லூரியின் சார்பில் 2வது அகில இந்திய சதுரங்க போட்டிகள் கரூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என 11 மாநிலங்களிலிருந்து 660 போட்டியாளர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு தரவரிசைப்படி 100 பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இனி தமிழக செய்திகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நெல்லையில் விசாரணை கைதி சிங்காரம் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் 9 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிங்காரம் என்ற விசாரணை கைதியை மர்ம நபர்கள் வெட்டிக் கொன்றனர். இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட இடத்தின் அருகே இருக்கும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள் உட்பட 3 வாகனங்களையும் பயங்கர ஆயுதங்களையும் தாழையூத்து, ரெட்டியார்பட்டி, சாயர்புரம் பகுதிகளிலிருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தூத்துக்குடியில் 5 பேரையும் நெல்லையில் 4 பேரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்வித்துறைக்கு தமிழக அரசு ஏராளமான சலுகைகளை வழங்கி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் பேசிய கருப்பணன், மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கி வரும் இலவசங்களை பயன்படுத்தி மாணவர்கள் முன்னேற வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.